வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபின் ஜுதுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கி நாங்கள் குர்ஆனை ஓரளவுக்கு தஃப்சீர் விளக்கங்கள் பார்க்குறதுக்காக இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பை நல்ல முறையில் நடத்தி கொண்டு செல்வதற்கு எல்லா விதமான உதவியும் செய்வானாக, அருள் புரிவானாக. இந்த குர்ஆனுடைய சொல்படி, அதனுடைய கட்டளைப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல பாக்கியத்தை தருவானாக. இந்த சூரத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹான்னு ஒரு பேர், இன்னும் வேறு சில பேர்கள் இருக்குது. ஒரே நாளில் நடத்தி முடியறதில்ல, 3 நாளில் சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. மக்கியான்னு சொன்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாவுக்கு போக முன்னால், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியது. அதுவாகிறதுனா என்னது? இந்த சூறாவாகிறது சபு ஆயாத்தின் 7 ஆயத்துக்கள். சபு என்றா 7, ஆயாத் என்றா வசனங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் என்றா இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹீம் சொன்னால் மறு உலகத்தில் நல்லவர்களுக்கு மட்டும், மூமின்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவனாகிய அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன் என்ற வார்த்தைக்கு அரபியில் இல்லை, ஆனால் நாங்கள் அதை வச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமீன் என்ற உலகத்தார்கள், ரப்பண்டா படைத்து பரிபாலிப்பவன். அப்போது உலகத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழுமாக இருக்கும். அர் ரஹ்மானுர் ரஹீம். இதுக்கு மேலே அர்த்தம் சொல்லிட்டேன். மாலிக் யௌமித்தீன். யௌமித்தீனா மறுமை நாள், மறுமை நாளுடைய அரசாட்சியாளன். இய்யாக நஅபுது. இய்யாக உன்னையே, நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன். வ இய்யாக இன்னும் உன்னிடத்திலேயே, நஸ்தஈன் நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான பாதையை எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. ஸிராத்தல்லதீன. அந்த நேரான ஸிராத்த, அந்த பாதை என்பது, நேரான பாதை என்பது அல்லதீன யாருடைய பாதை? சிலருடைய பாதை. அன்அம்த அலைஹிம் அவர்கள் மீது நீ நிஅமத்து செய்தாயே, அதாவது அருள் புரிந்தாயே, அவர்களுடைய பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த இடத்துல கைரில் மக்லூபின்னு சொன்னாக்க நீ அலைஹிம் அவர்கள் மீது நீ கோவப்பட்டாயே, அதாவது உன்னுடைய கோபத்தை நீ காட்டினாயே, அவர்களுடைய பாதை அல்ல. நல்லா பார்த்துக்கணும். மேலே நாங்கள் அல்லாஹ் கிட்ட நேரான பாதை எங்களுக்கு நீ காட்டுன்னு சொன்னோம். அந்த நேரான பாதை எப்படிப்பட்ட பாதை? அன்அம்த அலைஹிம். அந்த அன்அம்த அலைஹிம்னு சொல்லக்கூடிய அந்த சிலர்கள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்கிறான். அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகின வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். யார்? நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்தீக்கன்கள், சாலிஹீன்கள். அந்த நல்லவர்களுடைய பாதையை தான் எங்களுக்கு நாங்கள் காட்ட சொல்கிறோம். அதே போல் கைரில் மக்லூபி அலைஹிம். கைரில் மக்லூபி அலைஹிம் யாருடைய பாதையை எங்களுக்கு காட்ட வேண்டாம்? கோபப்படுத்தப்பட்டவர், அதாவது உன்னுடைய கோபம் யார் மீது இறங்கியதோ அவர்களுடைய பாதை எங்களுக்கு வேண்டாம்.